வாக்குத்தத்தம் உன்னுடையது. இருளின் அதிகாரம் உலக மக்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த உலக மக்களின் செயல்களும் இருளுக்குரியதாக இருக்கிறது. கொடுமைகளும் கொடூரங்களும் சாதாரணமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த இருளின் அதிகாரம் ஒரு காலத்தில் உன்னையும் பிடித்திருந்தது. அந்தகாரத்தின் கிரியைகளை நீயும் செய்து கொண்டிருந்தாய். ஆனால் நான் என்னுடைய மிகுந்த கிருபையினாலே உன்னை மீட்டு ரட்சித்து இருக்கிறேன். இப்பொழுது நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை விடுவித்தது மாத்திரமல்ல, உன்னை என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறேன். பாவங்களை நீக்கி பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக மாற்றினேன். நீ எப்போதும் நன்றி சொல்லு. அழிந்து போக வேண்டிய உன்னை நான் உயிர்ப்பித்து இருக்கிறேன். உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். தேவனோடு உன்னை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறேன். ஆகவே நீ பரிசுத்தவான் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீ பிரயாசப்பட வேண்டும். அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய கல்வாரி காட்சியை தியானிக்க வேண்டும். உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதே உன் முழு முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆதார வசனம்: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசையர் 1:13.